வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடி. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றியடையாது, மிகப்பெரிய தோல்வியேதான் தழுவும் என்பதை தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான தென் மாவட்ட தொண்டர்கள் கூறியுள்ளார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஓபிஎஸ் அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் கூட ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்காமல் எடப்பாடி செய்த தவறு முழுமையாக பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைத்து விட்டார். அம்மா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் மறந்து அதிமுகவை செயலாற்றி வருகிறார். தேர்தல் உத்வேகம் இல்லை. திமுக கிட்டத்தட்ட பல கட்சிகளுடன், சுமார் 20 கட்சிகளுடன், சிறு கட்சி முதல் பெரிய கட்சி வரை கூட்டணியை வைத்துள்ளது. தொடர்ச்சியாக மாநாடு, பேரவை, பிரச்சாரம் என்று ஒரு மாதம் முழுவதும் உத்வேகத்துடன் இருக்கிறது. ஆனால் அதிமுகவோ தற்பொழுது மோதலிலும் உட்கட்சியிலும் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களையும் பிரித்துவிட்டார். அதே சமயம் பாஜகவிடம் அதிமுகவை எடப்பாடி அடகு வைத்ததாகவும் சமூக வலைதளங்களிலும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் நினைத்தபடியே அதிமுகவை கைப்பற்றினாலும், பொதுச்செயலாளர் பதவியில் இருந்தாலும் முதல்வராக முடியாது என்று செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்ட நிர்வாகிகள் ஆதரவுகள் அனைத்தும் எடப்பாடிக்கு எதிராக திரும்புவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வாரா, அல்லது வெற்றியடைவதற்காக தொடர் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடுதலை ஏற்படுத்துவாரா எடப்பாடி? இது மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் விழுந்த இடியாகவும் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயம் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினால் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக பாஜகவோ தாவேகாவோ வரும். ஆனால் ஒருபோதும் ஆளும் கட்சியாக அதிமுக வருவது சாத்தியமே இல்லை என்ற தகவலும் உளவுத்துறையின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் பல்வேறு அரசியல் களத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.